வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கண்ணீரை மறைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதிகமாகவே இருக்கும். ஒரு சில நபர்கள் பேசிய பேச்சுக்களாலும், சில நபர்கள் உங்களை மதிக்காமல் போன இடத்திலும், அது மட்டுமல்லாமல் எவ்வளவு நபர்கள் இருந்தாலும் உங்களை மட்டும் யாரும் கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய இடங்களிலும் உங்களுக்கு தேவையில்லாத மறைத்து வைக்கப்பட்ட ரகசியமான கண்ணீர்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை வாழ்க்கையின் பெரும்பகுதி கண்ணீரை மறைத்து வைத்து வெளியில் சிரிக்கக்கூடிய ஒரு நாடகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதி நாட்கள் கழிந்திருக்கும். ஆனால் இப்படி நடக்கும், அது என்னை இன்னும் பிரச்சனைகளில் போய் ஆழ்த்தும், தேவையில்லாத ஒரு கஷ்டங்களை எனக்குள்ள தேடி கொடுக்கும் என்று நீங்கள் எதை பற்றியும் இதுவரைக்கும் யோசித்து கூட பார்த்தது கிடையாது. தொழிலில் நஷ்டம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம், குடும்பத்தில் பாரங்கள் என அத்தனை துயரங்களையும் உள்ளுக்குள்ள நீங்கள் புதைத்து கொண்டு வெளியில் மற்றவங்களுக்காக நீங்கள் புன்னகைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அதையெல்லாம் நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்த்தீர்கள் என்றால் மனதிற்குள்ள அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்களை துரத்தி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வீட்டில் அல்லது படுக்கையறையில் நுழைந்ததும் தனிமையின் பிடியில் சிக்கி நீங்கள் சிந்திய கண்ணீரை இந்த உலகம் எப்பொழுதுமே அறியாது. உங்களது உண்மையான சோகத்தை அறியும் தகுதி இந்த உலகிற்கு கிடையாது என்று நீங்கள் நினைத்து உங்களையே நீங்கள் அமைக்கிக் கொண்ட நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. காலத்தின் நிலைகளாலும் கிரக நிலைகளின் சில சூழ்ச்சிகளாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல எதிர்பாராத அவமானங்கள் உங்களுடைய மனதையே உடைத்து போட்டது. கன்னி ராசிக்காரங்களே, சில வார்த்தைகள் காதில் விழுந்து மறைந்துவிடும். ஆனால் சில வார்த்தைகள் மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்திவிடும். அது முக்கியமாக வெளியிலிருந்து கூறக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் உடனடியாக எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய குழந்தைகளோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யாரேனும் உங்களை ஏதேனும் ஒரு வார்த்தைகளால் பேசிவிட்டால் அதனை நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அதை மறக்காமல் இன்னும் நீங்கள் வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் மறையாமல் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுக்கும் இருக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் எதிர்பார்க்காத ஒருவரால் அவமானத்தை சந்தித்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை தேடி கொடுப்பார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அவர்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கும். நீங்களே அவர்களை தேடி போனாலும் அவர்கள் உங்களை அவாய்ட் பண்ணுவது போல செய்திருப்பார். ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் மனதிற்குள்ள நீங்கள் கொஞ்சம் கண்கலங்கிய தருணங்களும் அந்த ஒரு இடத்தில் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம், பதில் சொல்லாமல் விலகி கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த சம்பவங்கள் மட்டும் மனதில் மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையோ என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூறுங்கள். நான் இதற்கு தகுதியானவனோ என்ற கேள்விகள் கூட சில நேரங்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாக எழுந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரங்க தங்களுடைய மரியாதையை பாதித்த சில நிகழ்வுகளை நீண்ட காலங்கள் நினைவில் வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதையும் இப்பொழுது கமெண்ட் வாயிலாக தெரிவித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் எதையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் பொன்னான ஒரு நாட்களாகவே இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் இப்பொழுது குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறப்போகிறது. அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இப்பொழுது தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது நல்லதாகவே மாறவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சிறிது நாட்களுக்குள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். இது உங்களுடைய கண்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. பணத்தை சம்பாதிப்பதை விட அதை சரியான இடத்தில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் முதலீடு செய்வதில் தயக்கம் என்பது இருந்திருக்கலாம். சில முடிவுகள் சரியா தவறா என்று பலமுறை யோசித்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு.
ஏனெனில் நீங்கள் எந்த விஷயத்தையும் முழுமையாக ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு திட்டமிட்ட முதலீடுகள் நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள உருவாக்கிவிட்டது. எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவான ஆய்வு மற்றும் சரியான ஆலோசனையுடன் செயல்படுவது மிக முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் புதன் அறிவு, கணக்கு, வணிக திறமை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. அதனாலேயே உங்களுடைய சிந்தனை திறன் சரியாக பயன்படுத்தினால் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய பாதைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கும். பணத்தை வெறும் சேமிப்பாக பார்க்காமல் எதிர்கால பாதுகாப்பாக மற்றும் மாற்றக்கூடிய எண்ணங்களை உங்களுக்குள்ள உருவாக்கி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த நிலம், தங்கம் அல்லது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் பெரிய ஒரு லாபத்தை தராமல் முடங்கி கிடந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த முதலீடுகளின் மதிப்பு மற்றும் எதிர்பாராத அளவிற்கு பல மடங்கு உயர்ந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான லாபத்தை தேடி தரவும் ஆரம்பிக்கும். புதிய முதலீடுகளை செய்ய நினைப்பவர்களுக்கும் இது ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாகவே அமைந்துவிடும். நீங்கள் தொடக்கூடிய அத்தனை முதலீட்டு திட்டங்களும் வெற்றியை நோக்கிய நகரும் என்பதால் உங்களது நீண்ட கால பொருளாதார கனவுகள் அனைத்தும் இப்பொழுது நனவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய குழந்தைகளோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யாரேனும் உங்களை ஏதேனும் ஒரு வார்த்தைகளால் பேசிவிட்டால் அதனை நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அதை மறக்காமல் இன்னும் நீங்கள் வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் மறையாமல் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுக்கும் இருக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் எதிர்பார்க்காத ஒருவரால் அவமானத்தை சந்தித்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை தேடி கொடுப்பார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அவர்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கும். நீங்களே அவர்களை தேடி போனாலும் அவர்கள் உங்களை அவாய்ட் பண்ணுவது போல செய்திருப்பார். ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் மனதிற்குள்ள நீங்கள் கொஞ்சம் கண்கலங்கிய தருணங்களும் அந்த ஒரு இடத்தில் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம், பதில் சொல்லாமல் விலகி கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த சம்பவங்கள் மட்டும் மனதில் மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூறுங்கள். நான் இதற்கு தகுதியானவனா என்ற கேள்விகள் கூட சில நேரங்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாக எழுந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரங்க தங்களுடைய மரியாதையை பாதித்த சில நிகழ்வுகளை நீண்ட காலங்கள் நினைவில் வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதையும் இப்பொழுது கமெண்ட் வாயிலாக தெரிவித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் எதையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் பொன்னான ஒரு நாட்களாகவே இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் இப்பொழுது குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறப்போகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இப்பொழுது தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது நல்லதாகவே மாறவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சிறிது நாட்களுக்குள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். இது உங்களுடைய கண்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. பணத்தை சம்பாதிப்பதை விட அதை சரியான இடத்தில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் முதலீடு செய்வதில் தயக்கம் என்பது இருந்திருக்கலாம். சில முடிவுகள் சரியா தவறா என்று பலமுறை யோசித்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஏனெனில் நீங்கள் எந்த விஷயத்தையும் முழுமையாக ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு திட்டமிட்ட முதலீடுகள்
நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள உருவாக்கிவிட்டது. எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவான ஆய்வு மற்றும் சரியான ஆலோசனையுடன் செயல்படுவது மிக முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் புதன் அறிவு, கணக்கு, வணிக திறமை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. அதனாலேயே உங்களுடைய சிந்தனை திறன் சரியாக பயன்படுத்த